தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் ஹஃபீசுல்லா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்களுடைய பட்ஜெட் மீதான அந்த உரை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பட்ஜெட் மீதான உரை என்பது கலை யதார்த்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உரை, மக்களுடைய உணர்வுகளை எடுத்து சொல்லக்கூடிய உரை, ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய உரை. இப்போ இதுதான், இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது? எந்த உரையுமே அப்படி தானே இருக்கும். ஒரு எதிர்கட்சியாக போயிட்டார் ராகுல் காந்தி. பேச வேண்டியதை தாண்டி இல்லை, அதாவது செய்ய வேண்டியதை தாண்டி செய்யக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கிறப்போ பேசக்கூடியதை தாண்டி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்க தானே செய்யுது. நீங்கள் எல்லாமே மரபுகள் படி சரியாக நடந்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் மரபுகளை மீறி சட்டத்துக்கு மீறி சில விஷயங்கள் செய்யும்போது வழக்கமான எல்லைகளை கடந்து பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதனால் அப்படி ஒன்றும் இல்லை. அவர் ஒரு 5 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், அவருக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. இப்போல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன, பட்ஜெட்டை பற்றி பேசவே இல்லை, மீதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னாரு. பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு? மணிப்பூரை பற்றி பேச சொன்னால் நீங்கள் நேரு காலத்துடைய சரித்திரத்தை பற்றி பேசுகிற வரலாறுகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த சரியான விஷயங்கள் பேசுகிறது கூட அவங்களுக்கு இது தவறாக தான் தெரியும். அதனால் கடந்துலாம் பேசலை, கலை யதார்த்தம் தானே. யாருக்காக, எந்த கார்ப்பரேட்டுகளுக்காக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த கார்ப்பரேட்டுகளை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்ற வழக்குகளில் இவங்க ஒன்றிய அரசு எப்படி வாதாடி இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இது ஒன்றும் பெரிய விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது. இது அவங்களுக்கு ஒரு தலைவலி. அவங்களாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் விழுந்து சிரிக்காங்க ராகுல் காந்தி பேச்சை கேட்டு. ஆமாம், காமெடியாக தானே பார்க்குறாங்க. மக்கள் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. பரவாயில்ல, போன வாட்டி அளவுக்கு இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் குறைச்சலாக தான் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. பட் மக்கள் அவங்களுடைய விதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரா திரும்ப இவங்க உட்காந்துட்டு ஏதாவது இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா? சிறுபான்மை சமூகத்திற்கு அவ்வளோ செலவு கொடுத்துருக்காங்க சார். அவ்வளோதான். பீகாருக்கு ஆந்திராவுக்கு இன்னும் கூடுதலாக கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இன்னும் கூடுதலாக கொடுங்க. மற்ற அரசாங்கத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுங்க. நாங்கள் திரும்ப கேட்குறோம், 1800 கோடி பட்ஜெட்டுக்கான மதுரை எய்ம்ஸ் 6 வருஷமாக இன்னும் பட்ஜெட்டை ஒதுக்கலை. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டை ஒதுக்கி எய்ம்ஸ் கட்டி அங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையும் பேர் மட்டும்தான் எய்ம்ஸ். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது ராம்நாத் மருத்துவக் கல்லூரியில், மாநில அரசுடைய கட்டடங்களில் உட்காந்து படிக்கிறாங்க. எல்லாம் ஒரு அவமானமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் வெக்கப்படணுமா இல்லையா? ஒரு எய்ம்ஸுன்றது எப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டு, அந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நீங்கள் கட்டடத்தை தராமல், ஒரு படிக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தராமல் அதை மாநில அரசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கே. நியாயமாக உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இது எப்படி பெருமையாக பேச முடியும்? சென்னை மெட்ரோ ரயில் 2020 அமித்ஷா வராரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. பாருங்கள், ஃபேஸ் 2 மெட்ரோ பிரச்சாரம்லாம் பண்ணீங்கல்ல 21 ஏன் இன்னும் நிதி கொடுக்கல? அப்போ இதெல்லாம் ஏமாற்று வேலையா? நீ என்ன தமிழ்நாட்டுக்கு பெருசாக செஞ்சிட்டேன், பட்ஜெட் கொடுத்துட்டேன் அப்படின்றீங்க? எங்களுக்கு 10 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அவர்களுடைய தவறான கொள்கைகளால் இன்றைக்கி மின்சார வாரியம் பல நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அந்த நஷ்டத்துக்கு பெரும்பகுதியான காரணமாக இருக்கிறது அவங்க சேர்த்து வச்சுருக்கக்கூடிய 1.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நிகரான கடன். அந்த கடனுக்கு வட்டியாக, அந்த கடனுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 17,000 18,000 கோடி கொடுக்குறோம். அப்போ தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி, அதில் 17% 6% பட்ஜெட் எலக்ட்ரிசிட்டியுடைய வட்டியை கட்டுறதுக்கே கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் இவங்க பண்ணி வச்சுட்டு போன நிர்வாக குளறுபடி. அப்போது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் வட்டி கட்டுவதற்காக மட்டுமே ஒரு அரசு செய்துன்னா, அப்போ இதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒன் ஷாட்டாக அந்த கடனை எங்களுக்கு தள்ளுபடி பண்ணுங்கள், அந்த கடனுக்கான தொகையை கொடுங்க. அப்போ வட்டி இல்லாத கடனாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 20,000 கோடி வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுவோம். இப்போவே மெட்ரோவுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை நாங்கள் போட்டு கட்டிகிட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு டெஃபிசிட் வருது இல்லை? அப்போ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பட்ஜெட்டு? தமிழ்நாடை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட்டு தானே. என்ன இது? யாருக்கு என்ன இருக்குது இந்த பட்ஜெட்டில்? யாருக்கு? சாமானியருக்கு, அடித்தட்டு மக்களுக்கு என்ன இருக்குது பட்ஜெட்டில்? தமிழ்நாட்டுக்கும் வர வேண்டிய நிதியெலாம் வந்திருக்குல்ல, எல்லா திட்டங்களுக்கும் சமமாக பகிர்ந்துருச்சு. நான் சொல்கிறேன், 2 லட்சம் கோடி இந்த வாட்டி டேக்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு. ஜிஎஸ்டி மூலமாகவும், சிஜிஎஸ்டி மூலமாகவும்
இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வருமான வரி கட்டுவதன் மூலமாகவும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கொடுக்கும். திரும்பி நீங்கள் ஒரு 70லேருந்து 80,000 கோடி தரீங்க. இதை தான் எங்களுடைய இளைஞர் அணி செயலர் சொல்கிறார், ₹1 கொடுத்தா 30 பைசா கொடுக்குறீங்க, 29 பைசா கொடுக்குறீங்க. அப்படின்னா மீதி 70 பைசாவை நீங்கள் யாருக்கோ கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே நாங்கள் கடனில் இருக்கிறோம், இங்கே நமக்கு வந்து மின்சாரத்துக்கு இவ்வளோ கடனில் இருக்குது, வட்டி இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்குது. அவன் எங்களுக்கு கொடுத்தா இங்கே மாநிலம் இன்னும் வளரும்ல, இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரலாம்ல. அந்த மாதிரி ஏன் உங்களுக்கு பட்ஜெட் வரமாட்டேங்குது, அந்த மனநிலையில் நிதியை ஒதுக்க மாட்டேன்றீங்கன்ற குற்றச்சாட்டம் ஒன்றிய அரசு மீது எடுத்து வைக்கிறோம். தமிழராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை வஞ்சிப்பாங்களா? தமிழக மக்களுடைய உணர்வு அவங்களுக்கு புரியாது. இவ்வளோ நாளாக வஞ்சிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. தமிழராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டு வெள்ள பாதிப்பின் போது எவ்வளோ தொகையை ஒதுக்குனாங்கன்றதை கேட்கணும். தமிழராக இருக்கக்கூடிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் குஜராத்துக்கு மோடி சொன்ன உடனே 1000 கோடி எந்த ஒரு பேப்பர் ரிக்குவயர்மெண்ட் இல்லாமல் ஒதுக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்து பேரிடர் நிதியை ஒதுக்க சொன்னால் 1000 பேப்பர்களை கேட்க சொல்லி இவ்வளோ கேட்குறது அநியாயம் சொல்லக்கூடிய தமிழரான நிர்மலா சீதாராமன் இப்படி செஞ்சுருக்காங்களா இல்லையா? அப்போ ஆர்எஸ்எஸ் வகைராக்களில் தமிழர்கள் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க அடிப்படைவாதம், மதவாதம், ஆர்எஸ்எஸ் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீங்கள் அந்த மாநிலத்துக்கு எதிராக செயல்படுனாலும் அவங்க செயல்பட துணிந்தவர்கள். அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை போல தமிழராக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்பவராகலாம் நம்ம பார்க்க முடியாது. தமிழராக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே பாஜகவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்புறது யதார்த்தமாக இருக்காது. அது ஒரு முட்டாள்தனமானதாக இருக்கும். அம்பானி அதானியினுடைய பெயரை ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசுகிறார். சபாநாயகர் பேசக்கூடாதுன்னு அனுமதி மறுக்கிறார். A1 A2ன்னு குறிப்பிடுறார். இது எல்லை மீறி போலியா அந்த பேச்செல்லாம்? இல்லை, A1னா ஏலேருந்து துவங்குற பேர் 1, ஏலேருந்து துவங்குற பேர் 2, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? A1 A2 நீங்கள் இப்போ உங்களை A1 கூப்பிட முடியாது, உங்களை இப்போ A1 நான் கூப்பிட முடியாது. உங்களை கூப்பிடணுன்னா M1 மார்ஷல் 1, இன்னொரு எம்ல இன்னொருத்தர் பேர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மாணிக்கம்னு உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் M2ன்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி தான் A1னா அவரோட பேர் A1, இன்னொருத்தர் A2, அப்படி தான் அதை பார்க்கணும். உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது. அல்வாக்குன்றதுல கூட SC STக்கு அது கூட பிரதிநிதித்துவம் அப்படின்றது என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்தியாவுடைய பாலிசி டிசைனிங் வந்து எந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இருக்கிறதோ, அமைச்சர்களுக்கு பங்கு இருக்கிறதோ, எம்பிக்களுக்கு பங்கு இருக்கிறதோ, அதற்கு நிகரான பங்கு அங்கே இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர்ஸுக்கு, குடிமை பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. நீங்கள் குடிமை பணியில் முடிவு எடுக்கக்கூடிய இடங்களில் பிற்படுத்த சமுதாயம், தலித் சமுதாயம் வரவில்லை அப்படின்னா அவர்களுக்கான நியாயங்கள் கிடைக்காது அப்படின்றது தான் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. சொல்கிறது போல் 90% பேர் உயர் சாதியினராக இருக்காங்க. சீனியர் IAS ஆஃபீஸர்ஸாக ஒன்றிய அரசுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அவர்களுக்கு அடித்தட்டு மக்களுடைய, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துடைய, தலித் சமூகத்துடைய தேவைகள், அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களை வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்துடைய எந்த ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதனால அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால தான் அது குற்றச்சாட்டாக வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா சிறுபான்மை சமூகத்திற்கு ஸ்காலர்ஷிப்பில் இன்றைக்கி பணம் குறைஞ்சிக்கிட்டு வருது. நீங்கள் எந்த சிறுபான்மை சமூகம் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் அது ரொம்ப பலவீனமானதாக இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய தலித் பழங்குடி மக்களை விட அவங்களுக்கு கல்வி அறிவு குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்திற்கு யாராவது ஸ்காலர்ஷிப்பை குறைப்பாங்களா? ஆனால் ஒரு சாதிய கண்ணத்தோடு, ஒரு மதவாத கண்ணத்தோடு பார்க்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட்டை என்ன சொல்கிறது? அப்போ அங்கே அந்த சமூகத்துடைய பிரதிநிதிகள் IASல இருந்திருந்தால் அந்த பிரச்சனையை சொல்லுவாங்க. உங்களுடைய கூற்றுப்படி பிரதமர் நரேந்திர மோடி டைம்ஸ் நவ் கொடுக்குற இன்டர்வியூவில் சொல்கிறார், 60 வருஷமாக காங்கிரஸ் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, ஏன் ஓட்டை உங்களுக்கு போடுறீங்க அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுதுன்றாரு. காங்கிரஸ் தான் எதுவும் பண்ணலையே, நீங்கள் மற்ற விஷயத்துக்கு விட்டுருங்க சார், நீங்கள் வந்து மற்ற சிறுபான்மை சமூகத்திற்கு மற்ற விஷயங்கள் விட்டுருங்க, கல்வியில் கூட நீங்கள் வந்து நிதியை குறைச்சிக்கிட்டு வரீங்களே, என்ன லாஜிக் அது? அவன் என்ன செய்தியை நீங்கள் சொல்ல வரீங்க? இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி இளைஞர்களுக்கும் ஒன்றும் கிடையாது பட்ஜெட்டில். பிரத்யேகமாக பிற்படுத்த சமூகத்திற்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லை. பணக்காரர்கள் பணக்காரர் ஆக்குவதற்காகவும் அவர்களுக்கு இன்னும்
வசதிகளை நீங்கள் அதிகப்படுத்தி தரீங்களே தவிர. ஆனால் ஒரு விஷயத்தை இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இவ்வளோ நாளாக 10 வருஷமாக கத்துன்னு கத்திட்டு இருந்த எதிர்க்கட்சிகளுடைய குரல் உண்மைதான்றது ஒத்துக்குது. ஏன்னா இவங்க வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு பெருசாக செஞ்சுட்டு இங்கே வேலைவாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்குது, இங்கே வேலையின்மை அது சதவீதம் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்லும்போது அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வேலை இல்லைன்றதை அக்னாலேஜ் பண்ணும் விதமாக அவங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுக்குறாங்க. யார் வேலைக்கு குடியமர்த்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை அப்படின்றதெல்லாம் இங்கே ஜாப் கிரியேஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறது தான் காட்டுது. இப்போ 40க்கு 40 தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருக்குறாங்க. வட மாநிலங்கள் நல்லா அனுபவிக்குது, பீகார் ஆந்திரா போன்ற மாநிலங்கள் நல்லா அனுபவிக்குது, நிறைய நிதி கொடுக்குறாங்க, நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்டா இந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு கோபம் வராதா, ஒரு அதிருப்தி வராதா? இல்லை, அதாவது ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு இதுக்கு முன்னாடி 37 இருந்த அதிமுக என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் ஏன் நான் சொல்றேன்னா அதை கம்பேர் பண்றேன். 37 எம்பிக்களை வச்சுக்கிட்டு நீட்டை தடுக்க முடியல, உதயமின் திட்டத்துக்கு சரண்டரு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்க சரண்டர் ஆனீங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கா? நாங்க சண்டை போட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கிறோம், அடகு வைக்கல. ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களால் நிதியை கேட்டு பெற முடியுதோ இல்லையோ, ஆனால் அவர்கள் திணிக்கக்கூடிய எந்த கொள்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்காமல் இருக்கோம். அதை பாராளுமன்றத்தில் விவாதம் செய்கிறோம். அடிப்படையில் அதுதான் இன்னைக்கு மின் கட்டணம் உயர்வுக்கு காரணம் உதயமின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டது. அந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணுறோமா? நீங்கள் இந்த 40 எம்பிக்கள் இருக்கிறதுனால தான் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவுக்கே பல பிரச்சனைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே பதில் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போது இப்படி தான் நீங்கள் இந்த ஜனநாயக கட்டமைப்பை பார்க்கணும். ஓட்டு போட்டால் எங்களுக்கு பணம் வரலைன்னா இருக்கிறவங்க அவங்க கொடுக்க தயாராக இல்லை, நாங்கள் சண்டை போட்டு எவ்வளோ முடியுமோ வாங்குகிறோம். குறைந்தபட்சம் உங்கள் மீது ஒரு கலாச்சார திணிப்பை காப்பாற்றுறோம். தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக தமிழ் 3வது மொழியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கிறோம். நீங்கள் இங்கே ஒன்றுமே இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் வந்தால் தமிழுடைய அடையாளத்தை மறைக்கக்கூடிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்துட்டு இருக்கிறது யார்? இந்த 40 எம்பிக்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு. நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்க மாட்டோம், அப்படி நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லலை, அவர் கூட்டணியில் தான் இருந்தார். ஆனால் நாங்கள் உங்களோட உறவே கிடையாது, கடைசி வரையும் உங்களோட சண்டை செய்வோம், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காப்பாற்றுவோம் நம்ம நிற்கிறோம். இதுதான் இந்த 40 எம்பிக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது. உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம், உங்களுடைய வேலைவாய்ப்பை பாதுகாக்கிறோம், வட இந்தியர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய பணிகளை சூறையாடாமல் பாதுகாக்கிறோம். அப்படிப்பட்ட முடிவுகள் அரசு எடுக்க முன் வந்தால் அங்கே பாராளுமன்றத்தில் நாங்கள் விவாதம் பண்ணி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கிறோம். இப்போ இவ்வளோ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கேன், திரும்ப போகிற போக்கில் 40 எம்பி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒருத்தர் ராமதாஸ் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு கூட்டத்தில் மிக கடுமையாக அமைச்சு 10.5க்காக நான் உங்ககிட்ட வரணுமா, கோட்டைக்கு நான் வந்து முதலமைச்சரை பார்க்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்குது, வெக்கமாக இருக்குன்றார். சரி வராதிங்க, 2011 ஏன் கோபாலபுரத்துக்கு வந்தீங்க? 2004 ஏன் கோபாலபுரத்துக்கு வந்தீங்க? அப்போ வெக்கமா இல்லையா? வந்தீங்கல்ல, அதனால தானே உங்கள் மகன் அன்புமணி ராமதாஸ் 5 வருஷம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ தெரியலையா? அப்போல்லாம் கோட்டைக்கு வந்தீங்க, அப்போல்லாம் வந்து சால்வை போட்டீங்க, அப்போல்லாம் தெரியலையா? 10.5% என்பது இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடும் தான். நாங்களும் தான் உச்சநீதிமன்றத்தில் அது வேணும்னு கேட்டு போராடினது. ஆனால் சென்சஸ் இல்லாமல் ஒரு டேட்டா இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்றதுனால நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. அடிக்கடி சூர்யானந்த் சொல்லுவார், ராமதாஸ் டெல்லிக்கு போய் ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே போய் மோடிக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த அங்கே போகாமல் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். 10.5% நீங்கள் வரணும்னு இல்லை, ராமதாஸுக்காக கொடுக்கப்படுறது அல்ல, ராமதாஸ் குடும்பத்துக்காக கொடுக்கப்படுறதல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக கொடுக்கப்படுறதல்ல, அன்புமணி ராமதாஸுக்கு கொடுக்கப்படுறதல்ல, வன்னியர் சமூக மக்களுக்காக கொடுக்கப்படுறது. இது திமுக கொடுக்கணுன்ற நிலைப்பாட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தவரை தானே நீங்கள் பாராட்டிகிட்டு இருந்தீங்க. அப்போ ஏன் நீதிமன்றத்தில் தானே அது தூக்கி அடிக்கிறாங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி போட்ட சட்டம் சரியில்லைன்னு உங்களுக்கு அப்போ தெரியாதா? அப்போ அழுதுலாம் வீடியோ போட்டிங்கல்ல, சாதிச்சிட்டோம்,
மாறா சாதிஷ்டம் மாறான்னு சூர்யா படத்தில் ஒன்று வரா மாதிரி நீங்கள் அப்போ சொன்னீங்க தானே? அப்போ தெரியலையா உங்களுக்கு? ஏதோ திமுக கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரில நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறீங்க. பாஜக காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு பாஜகவின் பக்கம் நீங்கள் பேச முடியாமல் வன்னியர் சமூக மக்களை ஏமாற்றுவதற்காக, உங்களுடைய தனி லாபத்துக்காக, உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுக செய்யலை. திமுக எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும்? சென்சஸ் ஆக்ட்ன்றது ஒன்றியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் அதை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு காலத்தில் உங்களுடைய கோரிக்கையாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் கூட்டணி மாறிட்டீங்க. உங்களுடைய கூட்டணியில் நீங்கள் எம்பியாக இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு தர்ம சங்கடம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் அங்கே முன்வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கணக்கெடுப்பு வேற, சர்வே வேற. சர்வே தான் ஒரு மாநில அரசால் எடுக்க முடியும். நீங்கள் அந்த கணக்கெடுப்பை எடுத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது. யாரிடத்தில் நின்று நீங்கள் அந்த கோரிக்கையை போராடணுமோ அங்கே போராடாமல் வன்னியர் மக்களை ஏமாற்றுவதற்காக வேற பக்கம் திருப்பி விடுறீங்கன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. உங்ககிட்டலாம் நான் வந்து கேட்கணுமா அப்படின்னு ஒருமையில் முதலமைச்சர் உங்ககிட்டலாம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியுது. இல்லை, அவர் வயசில் முதியவர். அவருடைய வயசுக்கு இந்த அரசியலில் அதுவும் ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவரை ஒருமையில் பேசுகிறதுலாம் வந்து கிடையாது. அதான் சொன்னேனே, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குது. பிஜேபிக்கு எதிராக கேட்க வேண்டிய கேள்விகளை வன்னியர் மக்களை திசை திருப்பி திமுகவை நோக்கி கேள்வி கேட்க வைக்கிறது இருக்குல்ல, அதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பெரிதுபடுத்த வேணாம். அவர் மூத்த அரசியல்வாதி, அவர் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவர் திரும்ப வன்னியர் மக்களே அதை அடையாளம் கண்டிருக்காங்க. அவர் பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக அவங்கள கோவப்படுத்தக்கூடாது. நாளைக்கு ஒரு சூழல் வந்து அன்புமணி திரும்ப அமைச்சர் ஆனார்னா தன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து பாஜகவுக்கு சேவை செய்து கொண்டு வன்னியர் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். 25 எம்பிக்களை கொடுத்துருந்தீங்கன்னா பட்ஜெட்டில் பேர் இடம்பெற்றிருக்கும். அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்? அதை அப்படிலாம் பேசலாமா ஜனநாயகத்தில்? எந்த அளவுக்கு? நான் தான் சொன்னேனே, ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கூட்டணிக்காக சில விஷயங்களை பேசுவோம். ஆனால் ஒரு கூட்டணிக்காக தன்னுடைய மாநிலத்தையே எதிர்க்கிறது. ஜனநாயகத்தில் ஓட்டு போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். போட்டாலும் எனக்கு பிரதமர், நான் பாஜகவுக்கு போடல, ஆனால் என்னுடைய பிரதமர் யார்? நரேந்திர மோடி. அந்த மாதிரி தான் அவருக்கு ஓட்டு போடாததுனால தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நல்லது செய்ய மாட்டோம் அப்படின்னு பாஜகவுடைய நிலைப்பாடை நியாயப்படுத்தி பேசுகிறார்ல அன்புமணி ராமதாஸ். அது தமிழ்நாட்டுக்கு எதிராக துரோகம். அந்த 10% அவர் வன்னியர்களுக்கு எதிராக துரோகம் பண்ணுறாரு. 25 எம்பி பாஜக கொடுத்துருந்தா பேர் வந்திருக்கும் அப்படின்னா அப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குமா? இது ஒரு அச்சுறுத்தல் கிடையாது, இது பிளாக்மெயில் கிடையாது, ஓட்டு போடல அதனால அப்போ கிடைக்காது. 5 வருஷமும் 25 எம்பி அனுப்பலை, ஒத்த எம்பியை கூட உங்கள் கூட்டணியில் அனுப்பலைன்றதுனால நீங்கள் எதுவுமே எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா? இல்லை அன்புமணி அவர்கள் எம்பியாக இருந்திருக்காரு, அவருக்கு ஓட்டு போடாத சில வார்டுகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பக்கமே தலை காட்ட மாட்டாரா? எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா வருவேன்னு நான் சொல்லியிருந்திருப்பாரா? 5 வருஷம் தருமபுரி எம்பியாக தான் இருந்தார். அப்படிலாம் சொல்ல முடியுமா? இன்றைக்கி பாமகவுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த தொகுதி மக்களை பார்த்து தமிழ்நாடு அரசு அப்படி சொன்னால் எந்த அளவுக்கு அநாகரிகமாக இருக்கும்? திமுகலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த 4 தொகுதிக்கு வளர்ச்சியே வரல, நிதியே கொடுக்கலன்னு நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்கள் 4 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா நாங்கள் உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருப்போம் அப்படின்னு பேசினா எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும் அரசியலில். அந்த மாதிரி அநாகரிகமாக அன்புமணி ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக வன்னியர் மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எந்த அளவுக்கு வன்னியர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவர்கள் அடகு வைத்திருக்கிறார்கள்ன்றது உங்களுக்கு புரியும். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.